ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், திருக்க மீன் வறுவல் தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முள்ளெல்லாம் இருக்காது, ரொம்ப நைஸாக இருக்கும், நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் மருத்துவ குணம் உள்ள மீன், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முள்ளெல்லாம் இருக்காது, ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அப்படியே நம்ம எப்படி கறி சாப்பிட்றோமோ அது மாதிரியே இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், அப்படியே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் சூப்பராக சாப்பிட்லாம். உடம்பு வலிக்கு இந்த மீன் குழம்பு நல்லாயிருக்கும், மீன் வறுவலும் நல்லாயிருக்கும். இந்த மீன் இருந்தால் சமைச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், திருக்க மீன் தான் அன்றைக்கி சமையல். திருக்க மீனை வறுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது மருத்துவ குணம் உள்ள மீன், ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இது இங்கே பாருங்கள், இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வாட்டத்தில் கட் பண்ணுங்கள். அருவாமனை வச்சிங்கன்னா இப்படி அரிங்க, ஈஸியாக உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், திருக்க மீனுக்கு நம்ம பொடி ரெடி பண்ணிடலாம். நல்ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி மிளகும் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இதில் சேர்க்க வேண்டாம், இல்லைனா இதில் சேர்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், கார மிளகாத்தூள் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். எல்லாமே நல்லா பவுடராக அரைச்சிடுங்க. இஞ்சி பூண்டு சேர்க்கணுன்னாக்கா தண்ணி விட்டு கூட அரைச்சிக்கலாம், பவுடராகவும் நம்ம அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், இது கூடவே உப்பு சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா அந்த மிளகு ஜீரகம் நல்லா பவுடராக வரும். மீனுக்கு கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க, அப்புறமா செக் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் உப்பு. இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன் பாருங்கள். பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், திருக்க மீன் க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். நல்லா இது மாதிரி உப்பு போட்டு உரசணும், மஞ்சள் பொடி போட்டு அலசிட்டு வந்துட்டுனா இந்த மேலே இருக்கிற மாவு படிஞ்சிருக்கு பாருங்கள், அதெல்லாம் வந்துடும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு வரணும். ரொம்ப மருத்துவ குணம் உள்ள மீன் ஃப்ரெண்ட்ஸ். இது உடம்பு வலிக்கு அவ்வளோ நல்லது இந்த மீன். இங்கே பாருங்கள், 1 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம பொடி பண்ணோம் இல்லையா, மிளகு ஜீரகம், காஞ்ச மிளகாத்தூள், மஞ்சள் பொடி, உப்பு கலந்து விட்டுருங்க. கையால் கலந்து விட்டுங்க, தண்ணி சேர்க்கக்கூடாது. பார்த்துட்டு கொஞ்சமாக தெளிச்சிக்கணும். நம்ம எப்படி மீன் பொரிக்கிறோமோ அதே மாதிரி தான். உப்பு செக் பண்ணிக்கோங்க, பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க உப்பு. இங்கே பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இந்த மீன் மழை இருக்கும், அதனால் அதிகமாக மசாலா தூளெல்லாம் ஒட்டாது. வாழை மீன் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். நம்ம தான் சாந்தம் எடுத்து மீன் மேலே படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்ருங்க. பாருங்கள், எண்ணெய் வச்சுருக்கேன் மீன் வறுக்கிறதுக்கு. மீன் போட்ட உடனே பாருங்கள் எவ்வளோ ஒரு வாசனையாக இருக்க பாருங்கள். இங்கே போண்டு மிளகு தீரை கொட்டிருக்கோம் இல்லையா, அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாம், ஃபஸ்ட்டு வேகட்டும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கருவேப்பிலை மேலே போடணும், கொஞ்சம் எண்ணெய் விடுங்க. தீ குறைவா வைங்க. மீன் நம்ம சேர்த்துட்ட வரைக்கும் தீ குறைச்சிடணும், தூள் கருகிடும். இருக்குங்க, மீன் நம்ம சேர்த்த உடனே திருப்பக்கூடாது. இதே மாதிரி எல்லாமே திருப்பி 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு எடுத்து நல்லா வேக விட்டு எடுங்க. பாருங்கள், மீன் நல்லா வெந்திருக்கு.
வெந்துட்டு ரெடியாக இருக்குது. நம்ம மீன் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது தட்டில் மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மீன் எடுத்து வச்சுட்டேன். இதே மாதிரி எல்லா மீனையுமே போட்டு எடுத்துருங்க. சூப்பராக வரும். இங்கே பாருங்கள், இஞ்சி பூண்டு சேர்த்தாலே அடி பிடிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நல்லா பழகின தோசைக்கல், வானல், நீங்கள் மீன் வறுக்கிறதுக்குன்னே வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் போட்டு வருங்க. அப்போ தான் சூப்பராக எடுத்துகிட்டு வருவோங்க. பாருங்கள், அடி பிடிக்காமல் ஒட்டாமலே அழகாக வந்துருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு மீதி இருக்கிற மீனும் இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்துருக்கு. சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இதே மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், திருக்க மீன் வறுவல் ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மருத்துவ குணம் உள்ள மீன். ரொம்ப நல்லது. உடம்பு வலியெல்லாம் இருந்ததுன்னா, கை காலெல்லாம் சோர்வாக இருந்தால் இந்த மீன் வந்து குழம்பு வைப்பாங்க. மிளகு, ஜீரகம், பூண்டு போட்டு நல்லா அரைச்சி நைஸாக அரைக்கணும். அரைச்சி குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. பிஞ்சு கத்திரிக்காய் இருக்க பாருங்கள், அதை சேர்த்து சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து மீன் வந்து வறுத்துருக்கேன். மீன் வறுத்தாலும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி உடனே காலி ஆகிடும். நம்ம பசங்க அப்படியே எடுத்து சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரச சாதம், சாம்பார் இப்படி வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.